வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு குண்டு உளுந்து எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறதுக்கு அப்புறம் 3ல இருந்து 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது போல மிக்ஸி ஜார்ல போட்டு 5 ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊத்தி அரைங்க. அப்பதான் மாவு சூடாகாது. 4 கப்பு சக்கரை போட்டு 2 கப்பு தண்ணி ஊத்திருங்க. கேசரி பவுடர் தண்ணியில கலந்து வச்சிருக்கேன், அதையும் இதுல ஊத்திடலாம். கம்பி பதெல்லாம் தேவையில்லை, இது போல பிசு பிசுன்னு இருந்தா போதும். அரைச்சு வச்சிருக்க உளுத்த மாவை இதுல போட்டுட்டு கேசரி பவுடர் கொஞ்சம் தண்ணியில கரைச்சு ஊத்தி நல்லா மாவை கலக்கிடுங்க. எந்த கப்புல உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பல அரை கப் அளவுக்கு சோள மாவு போட்டுக்குங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு நல்லா மாவை கலக்கிடுங்க. மாவை எந்த அளவுக்கு அடிச்சு கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு கலக்கிடுங்க. அப்பதான் பிளஃபியா இருக்கும் மாவு. மாவை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்ப ஜாங்கிரி துணியில போட்டுடலாம். உங்க வீட்டுல இருக்கிற பால் கவர் எடுத்துக்கங்க. அதுல கொஞ்சம் தொலை கொஞ்சம் பெருசா போட்டுட்டு இது போல மினி ஜாங்கிரி போட்டுருங்க. எண்ணெய் வந்து மீடியமான பிளேம்ல வச்சுட்டு இது போல ஜாங்கிரி போட்டு 2 பக்கம் திருப்பி எடுங்க. இப்ப ஜாங்கிரி நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் குடிக்கத்தெல்லாம் நின்னுடுச்சு. அமுத்தி பார்த்தா நல்லா கிறிஸ்பியா இருக்குது. இத சக்கரை பாகல போட்டு நல்லா இது போல அமுத்தி விட்டு